நீயே ஒரு அவமானம். யாரை பற்றி பேசுகிறாய்? கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி தமிழ் பெயரா? சர்ச்சை கருத்து வெளியிட்ட திருமாவளவனை சகட்டு மேனிக்கு அடித்த அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக ஸ்டாலினின் முழு கொத்தடிமையாகிவிட்டார் விசிகாவின் திருமாவளவன். இதன் காரணமாகவே பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்து வருபவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். அவரது இந்த பேச்சுக்கு பாஜகவின் அண்ணாமலை ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். அப்படி திருமாவளவன் என்ன பேசினார் என்றால், எனக்கு எந்த அரசர்கள் மீதும் மதிப்பு கிடையாது. மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சவரானது. குறிப்பாக இந்துத்துவா நாடாக்கப்பட்டது. கோவில் கருவறைக்குள் இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டு சமஸ்கிருதம் உள்ளே புகுந்தது. அதோடு சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் காலத்தில் தான் வேள்வி, யாகம் எல்லாம் நடத்தி உள்ளார்கள். தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் வைத்துக் கொண்டார்கள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பெயர்கள் எல்லாம் தமிழ் பெயர்கள் அல்ல, வடமொழி பெயர்கள். இவர்களை எல்லாம் வடமொழிகள் மயங்கி கிடந்தவர்கள். இவர்கள்தான் தமிழ் மொழி அழிவதற்கும் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள். அதனால் அவர்களை ஆண்ட பரம்பரை என்று சொல்வதில் எந்த பெருமையும் இல்லை என்று பேசியுள்ளார் திருமாவளவன். அவரது இந்த பேச்சுக்கு பாஜகவின் அண்ணாமலை சூட்டோடு சூடாக பதில் கொடுத்துள்ளார். அவர் கூறுகையில், திருமாவளவன் ஒரு அரசியல் அவமானம், திமுகவின் அடிவருடி. இப்படி ஒரு மகா மட்டமான அரசியல் செய்து கொண்டு இந்த மண்ணின் பாரம்பரிய மக்களான இந்துக்களுக்கு விரோதியாக செயல்பட்டு கொண்டு தமிழ் மன்னர்கள் குறித்து இழிவாக பேசுகிறார். திருமாவளவனின் இந்த பேச்சு சோழ பாண்டியர்களின் பெருமைக்கு இழைக்கப்பட்ட அவமானம் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் உள்ள திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்றாகிவிட்டது. இதை எப்போதாவது திருமாவளவன் விமர்சனம் செய்திருக்கிறாரா? தமிழகத்தில் நடக்கும் ஊழலை கூட இவர் பாஜக மீது திருப்பி வருகிறார். குறிப்பாக பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகளை குறை சொல்லி ஹிந்தி கூட்டணி எம்பியான இவர் இப்படி ஒரு கேடுகெட்ட அரசியலை செய்து கொண்டு எம்பி ஆகியிருக்கிறார். இவர் 10 நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று நம்முடைய மன்னர்களை அவதூறு பேசுகிறார். அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழ் மொழி இந்த தமிழகத்தின் புவியியல் நிலைகளை கடந்து செழித்து வளர்ந்து வருகிறது என்று கூறியுள்ள அண்ணாமலை, திருமாவளவனின் இந்த பேச்சு அவரது அறியாமை மட்டுமே. அதனால் தான் மன்னர்களின் பெயர் தமிழ் பெயர் இல்லை என்கிறார். அப்படி என்றால் தமிழ் என்கிற மொழியை வைத்து அரசியல் வியாபாரம் செய்யும் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி போன்ற கோபாலபுரத்தின் பெயர்கள் எல்லாம் தமிழ் பெயர்களா? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தமிழ் பெயர் அல்ல என்று சொல்லும் இவர், கோபாலபுரம் குடும்பத்தின் இந்த 3 பேரின் பெயரும் தமிழ் பெயர்கள் இல்லை என்ற உண்மையை ஒத்துக்கொள்வாரா? அதற்கு திருமாவளவனுக்கு தைரியம் இருக்கிறதா? அதோடு மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்துத்துவா வளர்ந்தது என்கிறார். இந்து மதம் இந்த மண்ணில் வளர்ந்தது தானே. இந்த மண்ணில் பிறந்த மதம் இங்குதான் வளரும். அப்படி இல்லாமல் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்குள் வந்த இஸ்லாமிய மன்னர்கள் மூலம் பரவிய இஸ்லாமும், ஆங்கிலேயர்கள் மூலம் பரவிய கிறிஸ்தவமும் எப்படி இந்தியாவில் வளர முடியும்? மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த மண்ணில் இருந்ததை இந்து மதம் தானே. அப்படி என்றால் இந்த மண்ணின் மதத்தை அழித்து ஒழித்துவிட்டு அயல் நாட்டு மதங்களை இந்த மண்ணில் வளர்க்க வேண்டும் என்று திருமாவளவன் ஆசைப்படுகிறாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, அரசியல் பேச வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமாக பேசக்கூடாது. அதனால் நான் கேட்ட கேள்விக்கு திருமாவளவன் முதலில் பதில் சொல்ல வேண்டும். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பெயர் தமிழ் பெயர் இல்லை என்றால் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி தமிழ் பெயரா என்பது குறித்து அவர் முதலில் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு மன்னர்களை பற்றி பேசட்டும். இந்த உண்மையை சொல்வதற்கு திமுகவின் கைகூலியான திருமாவளவனுக்கு திராணி இருக்கிறதா என்றும் அண்ணாமலை ஒரு அதிரடி கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த செய்தி. இந்துக்களை இருட்டடிப்பு செய்துவிட்டு இஸ்லாமியர்களுக்கு வாரி வழங்கும் ஸ்டாலின். இந்து முன்னணி வெளியிட்ட தகவல். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்திலிருந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான அரசியலை பெரிய அளவில் கையில் எடுத்துவிட்டார். கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு இஸ்லாமியரின் அடிவருடியாக திமுக மாறிவிட்டதால் ஒட்டுமொத்த இந்துக்களும் திமுக மீது கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாகிவிட்டார்கள். என்றாலும் ஸ்டாலின் தன்னுடைய இந்து எதிர்ப்பு அரசியலை தூக்கி பிடிக்கிறார். ஒவ்வொரு விவகாரங்களிலும் இந்துக்களை அவர் இருட்டடிப்பு செய்து கொண்டே வருகிறார். அதே சமயம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான செயல்பாடுகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அவர் செய்யும் இந்த அரசியல் காரணமாக நீண்ட காலமாக சிறையில் இருக்கும் இஸ்லாமிய கைதிகளை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று இஸ்லாமிய அமைப்புகளும் அவருக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதனால் சட்டமன்ற தேர்தலுக்குள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு சிறையில் ஆயுள் கைதிகளாக இருக்கும் இஸ்லாமியர்களை வெளியில் கொண்டு வந்து தனது சிறுபான்மையின ஓட்டு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சியில் ஸ்டாலின் ஈடுபட்டுள்ளார். இந்த நேரத்தில் தான் இஸ்லாமிய உலமாக்களுக்கான குடும்ப ஓய்வூதிய
ஓய்வூதியத்தை 1500 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்று சமீபத்தில் அறிவித்துள்ளார். இப்படி இஸ்லாமியர்களுக்கு ஓய்வூதியத்தை அதிகப்படுத்தியுள்ள மு.க. ஸ்டாலின் இந்துக்களை மட்டும் கைவிட்டு விட்டதாக இந்து முன்னணி ஒரு தகவல் வெளியிட்டுள்ளது. அவர்கள் போஸ்டருடன் வெளியிட்டுள்ள செய்திகள், கோவிலின் அர்ச்சகர்கள், ஓதுவார்களின் குடும்பங்களின் நல நிதியை உயர்த்தாத மு.க. ஸ்டாலின் இஸ்லாமியர்கள் மட்டும் உயர்த்தி இருக்கிறார். இது எந்த வகையில் நியாயம்? இதுதான் அனைவருக்கும் பொதுவான ஆட்சி முறையா? இப்படிப்பட்டவர்தான் அனைவருக்கும் பொதுவான முதலமைச்சரா என்று இந்து முன்னணி மு.க. ஸ்டாலினை நோக்கி பகீர் கேள்விகளை எழுப்பியுள்ளது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டுக்குள் ஹிந்தி வரக்கூடாது என்கிறார். மும்மொழி கல்வி வந்தாலும் கூட ஹிந்தியை கொண்டு வந்துள்ளார்கள் என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் மு.க. ஸ்டாலின். ஆனால் தமிழகம் முழுக்க உருது பள்ளிகளையும் நடத்தி வருகிறார். திமுக தமிழுக்காக உயிரை கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு இவரோ இஸ்லாமியர்களுக்காக உருது பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்திய தேசத்தின் மொழியான ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கு உருது மொழியின் மீது மட்டும் இத்தனை பாசம் வந்தது ஏன் என்பதை சொல்ல முடியுமா? எனதான் வாக்கு வங்கிய அரசியல் செய்தாலும் இப்படியா? ஆனால் மு.க. ஸ்டாலினின் இந்த இஸ்லாமிய அரசியல் தான் அவரை அதல பாதாளத்தில் தள்ளப் போகிறது. எப்படி இவர் இந்துக்களை இருட்டடிப்பு செய்து வருகிறாரோ அதுபோன்று வரப்போகிற தேர்தலில் இந்துக்களும் திமுகவை இருட்டடிப்பு செய்வார்கள். இதை மு.க. ஸ்டாலின் கூடிய சீக்கிரமே தெரிந்து கொள்வார். கடந்த காலங்களைப் போன்று இந்துக்களை சாதி ரீதியாக பிரித்து விடலாம் என்று இவர் கணக்கு போட்டால் இந்துக்கள் வேறு மாதிரியான கணக்கு போடுவார்கள் என்பதை மு.க. ஸ்டாலின் சீக்கிரமே உணரப்போகிறார் என்று இந்து முன்னணி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி, உச்சநீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு. பள்ளி மாணவிகள் கடும் உற்சாகம். சமீப காலமாக உச்சநீதிமன்றம் பல பொதுநல வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது. அதோடு பொதுநலத்தோடு சில உத்தரவுகளையும் பிறப்பிக்கிறது. குறிப்பாக தெருநாய் கடி குறித்த உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளுக்கும் சில உத்தரவுகளை பிறப்பித்தது. அதேபோல் நாடு முழுக்க நடக்கும் சில அதிர்ச்சியூட்டும் பலாத்கார சம்பவங்கள் குறித்த வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்து வருகிறது. அந்த வகையில் நேற்று இன்னொரு புதிய உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அது என்னவென்றால், பள்ளி மாணவிகளுக்கு இலவச சானிட்டரி நாப்கின்களை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் இலவசமாக வழங்க வேண்டும் என்று அறிவித்துள்ளார்கள். குறிப்பாக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு இலவச சானிட்டரி பேட்களை அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வழங்க வேண்டும். குறிப்பாக இந்த சானிட்டரி நாப்கின்களை வழங்க தவறும் தனியார் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் அதிரடியாக அறிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதோடு மாதவிடாய் சுகாதாரம் என்பது பெண்களின் அடிப்படை உரிமை என்றும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் இந்த அறிவிப்புக்கு மாணவிகள் மட்டுமின்றி பெரும்பாலான பொதுமக்கள் அமோகமான வரவேற்பு கொடுத்துள்ளார்கள்.